ஹாய் ஃபேமிலிஸ், வாங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்கின நாள் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கி சாயந்தரம் எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் போவோம். அதனால் நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் பொண்ணு எல்லாருமே போயிருந்தோம். இந்த கோயில் வந்து என்னென்னா, மலைக்கோட்டையை சுற்றி போகிறப்ப அந்த மலைக்கோட்டைக்கிட்ட இருக்கும் ஒரு சித்தர் கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே பாருங்கள் தேர் வருது பாருங்கள். தேரோடு தான் நாங்கள் நடந்து வருவோம். அந்த தேர் பக்கத்துலேயே முன்னாடியே எல்லோரும் நடந்து அந்த மலைக்கோட்டையை சுற்றி வருவோம். இன்றைக்கி வந்து இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த சாமி, அப்புறம் வந்து சிவன், அப்புறம் முருகன், எல்லா சாமியுமே வந்து இந்த மலைக்கோட்டையை சுற்றி வரும். இதான் பாருங்கள் மலைக்கோட்டை பாருங்கள். மலைக்கோட்டையை சுற்றி இப்போ இதெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. முதல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லைங்க நடக்கிறதுக்கு. இந்த வருஷம்தான் நல்லா சேஃப்டியாக இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு நல்லா படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. முதல்லாம் பயமாக இருக்கும் இந்த வழியில் நடக்கிறதுக்கு. பாருங்கள் மலைக்கோட்டையை சுற்றி வந்துட்டோம். அந்த மலைக்கோட்டைக்கிட்ட சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த வழி நடுக நம்ம நடந்து போகும்போதெல்லாம் அன்னதானம்லாம் போடுவாங்க. நமக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பாங்க. பிரசாதம், அன்னதானம், மோர் எல்லாமே கொடுப்பாங்க. பாருங்கள் பரதநாட்டியம், அந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகாக ஆடுறாங்கன்னு. பரதநாட்டியம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்ருந்தோம். என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி வந்து எடுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு முன்னாடி போய் கவர் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நல்லா அழகாக ஆடிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்க. அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த சாமியையும் கும்பிட்டுட்டு அப்படியே அவனுக்குள்ளே ஒரு அன்னதானம் போட்டாங்கங்க. அவனுக்குள்ளே உட்காந்து வாங்கி சாப்பிட்டோங்க. அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இங்கே பாருங்கள் சாமியை தூக்கிட்டு வராங்க. தீச்சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு சாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி அங்கனக்குள்ளே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் மோர் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சரி சாமிக்கிட்ட போய் இன்னொரு வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு போனோம். அந்த ஒயிலாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. நான் போகிறதுக்குள்ளே அந்த ஒயிலாட்டம் முடிச்சிட்டாங்கங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த கையில் வந்து தூக்கிட்டு வருவாங்க அந்த சாமியை. தேரில் வந்து ஒரு 2-3 சாமி வரும். அப்புறம் கையில் வந்து இந்த மீனாட்சி அம்மாவும் அந்த சுந்தரேஸ்வரர் அந்த சாமியை வந்து கையில் தூக்கிட்டு வருவாங்க. அந்த சாமியை வந்து அந்த மலைக்கோட்டையை சுற்றிட்டு வந்துட்டு இங்கனக்குள்ளே வந்து இறக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பக்கத்துலேயே போய் பார்க்குறதுக்கான பாக்கியம் கிடச்சிது எங்களுக்கு. அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். சாமி எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்குள்ளே இறக்கி வச்சுருந்தாங்க. நாங்களும் போய் பக்கத்துலேயே நின்று சாமி கும்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் மனக்குறை இருக்கோ அதை எல்லாமே வேண்டிக்கோங்க. நல்லா இருக்குங்க. அப்புறம் வந்து பக்கத்துலேயே பத்ரகாளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் விசேஷமாக இருக்குங்க. அங்கே வந்து எங்கள் மலைக்கோட்டையை சுற்றி தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளத்தில் வந்து சாமி அலங்காரம் பண்ணி இதே மாதிரி தேர் மாதிரியே வச்சு அந்த தெப்பக்குளத்தில் வந்து விட்டுருப்பாங்க. அந்த சாமியை வந்து அந்த தண்ணியிலையே விட்டுட்டு அந்த மலைக்கோட்டைக்கிட்ட தூரமாக விட்டுட்டு மறுபடியும் அந்த கயிற்றுல வந்து இழுப்பாங்கங்க. இழுத்து மறுபடியும் முன்னாடி கொண்டு வருவாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதை வந்து சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்களா. போனதும் பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் நாங்கள் அந்த ஸ்டெப்ஸில் ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த தேர் தான். அது வந்து அந்த தண்ணியிலையே அந்த தெப்பக்குளத்து தண்ணியிலே விடுவாங்க. அங்கே பாருங்கள் பட்டாசெல்லாம் வெடித்தாங்களா, அதனால் என் மக கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா அந்த தண்ணியில். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாமி சூப்பராக இருக்கும். இந்த சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூவில் நிற்பாங்க. அவ்வளோ அழகாக இது பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த தண்ணியில் அந்த சாமியை இழுத்துட்டு வர்றது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பாப்பா கிட்ட ஹாய் சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவள் அந்த பட்டாசு சவுண்டுக்கு பயந்துக்கிட்டு ஹாய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. எவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கா பாருங்கள். உங்களுக்காக அதை வந்து நான்
கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சாமி இந்த மாதிரி தாங்க கயிறு கட்டியிருப்பாங்க. கயிறு கட்டி விடுவாங்க. விடும்போது அந்த சாமி வந்து அந்த மலைக்கோட்டைக்கிட்ட போகுங்க. போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த கயிறை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இழுப்பாங்க. இழுத்தாங்கன்னா அப்படியே அங்கேருந்து அந்த முன்னாடி வர்றது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் கயிறு இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இழுப்பாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பாருங்கள், உங்களுக்காக தான் நான் க்ளோஸ் அப்பில் வச்சு காமிச்சிருக்கேன். அந்த ஆற்றுல, அந்த ஆறு இல்லைங்க, குளம், அந்த தெப்ப குளம், மலைக்கோட்டை தெப்ப குளத்தில் வந்து சூப்பராக அந்த சாமி வருங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த சாமியெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அந்த சாமி முகம் மட்டும் தெரியலங்க சரியாகவே. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு தள்ளி போய் உங்களுக்காக நல்லா கவர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமியை நல்லா க்ளோஸ்அப்பில் எடுத்தேங்க. பார்த்துக்கங்க, நல்லா வேண்டிக்கோங்க நீங்களும். அவ்வளோதாங்க. இந்த சாமியை பார்த்துட்டு உங்களுக்காக சுற்றிலும் அந்த மலைக்கோட்டையெல்லாம் காமிச்சேங்க. ஆனால் இருட்டாக இருக்கிறதுனால நாங்கள் சாயந்தரம் வீடியோ எடுத்தோமா, அதனால் இருட்டாக இருந்தது. அதனால் சரியாக தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. இன்னொரு நாளைக்கு நான் பகலில் இருக்கும்போது காமிக்கிறேங்க. ஓகேங்க, பா.